நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட வின் ரேட் கம்மி. நெகட்டிவ் அக்கௌண்ட் புட்டு பண்ணுறது பெரிய தப்பு. இப்போ 40% வந்து ஆப்ஷன் பைக்குன்னு வச்சுக்கோங்களேன். டோன்ட் லூஸ் ஆல் யுவர் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வாரன் பஃபெட். 1% லாஸ், 2% லாஸ் கட். ஸோ எதில் பண்ணுறீங்கிறது விஷயம், என்ன பண்ணுறீங்கிறது விஷயம். இப்போ வந்து திஸ் ஆர் தட்னு ஒரு ரேபிட் ஃபயர் இருக்குது சார். நீங்கள் எது சூஸ் பண்ண போகிறீங்க, எதனால் அதை சூஸ் பண்ணீங்க, சும்மா ஒரு ஒன்லைனர் மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. டெபிட் ஸ்ப்ரெட் ஆர் கிரெடிட் ஸ்ப்ரெட்? கிரெடிட் ஸ்ப்ரெட், ஹை வாலட்டாலிட்டி, லோ வாலட்டாலிட்டி, டெபிட் ஸ்ப்ரெட். ஏடிஎம் ஆப்ஷன், ஓடிஎம் ஆப்ஷன். ATM option for sell ATM. பை அ கால், புல் கால் ஸ்ப்ரெட். புல் கால் ஸ்ப்ரெட் எதனால சார்? ஸோ பை அ கால் பண்ணிங்கன்னா அதிகமாக டிகே ஆகும். புல் கால் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு டிகே இருந்தாலும் டேமேஜ் கம்மியாக இருக்கும். ஏன்னா பையிங்கும் செல்லிங்கும் சேர்ந்து இருக்கிறது தான் புல் கால் ஸ்ப்ரெட். ஓகே. பையில் வந்து வெறும் பை மட்டும்தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட வின் ரேட் கம்மி. ஓகே. புல் கால் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா வின் ரேட் அதிகமாக. செல் நேக்கட் புட், கேஷ் செக்யூர்டு புட். ரெண்டுமே ஒன்று தான். கேஷ் செக்யூர்ட் புட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து புட்டை செல் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறது தான் வந்து அந்த ஸ்டாக்கு. அதுக்கு கீழே வந்து ரெடியாக இருந்தீங்கன்னா அது வந்து கேஷ் செக்யூர்ட் புட்டு. ரெடியாக இல்லைன்னா நேக்கட் புட்டு. நேக்கட் அக்கௌண்ட் புட்டு பண்ணுறது பெரிய தப்பு. ஆனால் பேக் டெஸ்டிங் பிரகாரம் நேக்கட் புட்டு செல் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகே. வீக்லி ஆப்ஷன்ஸ், மந்த்லி ஆப்ஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து டிகே அதிகமாக இருக்கும். மந்த்லி ஆப்ஷன் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அது பார்த்தீங்கன்னா வந்து அதாவது டைரக்ஷனல் ஆப்ஷன் செல்லிங்க்கு மந்த்லி ஆப்ஷன் நல்லாயிருக்கும். ஓகே. பை ஸ்ட்ராடல், செல் ஸ்ட்ராடல். செல் ஸ்ட்ராடல்ஸ் இன் வீக்லி, பை ஸ்ட்ராடல் இன் மந்த்லி. ஓகே. எதனால சார் அது? ஏன்னா வீக்லியில் வந்து அதிகமாக டிகே நடக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் நிறையா வரும். ஸோ நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பை ஸ்ட்ராடல் ஃபார் 5 years டைம் வந்து நீங்கள் மந்த்லியில் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ராஃபிட்டபிள் ஒன். செல் ஸ்ட்ராடல்ஸ் இன் வீக்லி ஃபார் 5 years பேக் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் அ ப்ராஃபிட்டபிள் ஒன். ஸோ எதில் பண்ணுறீங்கிறது விஷயம், என்ன பண்ணுறீங்கிறது விஷயம். ஓகே. ஹை வாலட்டிலிட்டி அப்போ பை ஆப்ஷன், செல் ஆப்ஷன்ஸ். 100% செல் ஆப்ஷன். சரிங்களா? பை ஆப்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வின் ரேட் வில் கம் டவுன். ஏற்கனவே வின் ரேட் வந்து கம்மி. இன்னும் ஹை வீக்ஸில் வந்து பை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகும். கவர்டு கால், ப்ரொடெக்டிவ் புட். கவர்டு கால், ப்ரொடெக்டிவ் புட்டு பார்த்தீங்கன்னா கவர்டு கால் இஸ் பெட்டர். ஏன்னா இட் இஸ் மிக்ஸ்டு வித் செல்லிங். ப்ரொடெக்டிவ் புட்டுங்கிறது இட் இஸ் மிக்ஸ்டு வித் பை. ஓகே. எல்லாமே அந்த செல்லிங் வச்சு தான் நம்ம இது பண்ணுறீங்க. அப்படி இல்லை, லோ ஐவியில் வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஓகே. லோ ஐவி இப்போ நம்ம லோ ஐவியில் இருக்கும், லோ வாலட்டாலிட்டியில் இருக்கும். இப்போ வந்து பையிங் நல்லா வேலை செய்யும். ஏன்னா அவ்வளோவா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வின் ரேட் அதிகமாக இருக்கும். நார்மல் வின் ரேட் வச்சுக்கோங்க. இப்போ 40% வந்து ஆப்ஷன் பைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹை ஐவியில் வந்து இது 30% ஆகும். ஓகே. லோ ஐவியில் வந்து இது 50% ஆகும். நல்லா உங்களுக்கு எட்ஜ் வந்து என்ன அர்த்தம்னா பை ஆப்ஷன் வந்து லோ வாலட்டாலிட்டியில் அதிகமாக இருக்கும், ஹை வாலட்டாலிட்டியில் குறைவாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த விஷயம். ஓகே. ரோலிங் ஃபார்வர்ட், கட்டிங் லாஸஸ். கட்டிங் லாஸஸ் தான், அதெல்லாம் டவுட்டே கிடையாது. எதனால சார்? நீங்கள் ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். விஷயம் வந்து நீங்கள் ரைட்டாக ராங்காங்கிறது பிரச்சனை இல்லை. டோன்ட் லூஸ் ஆல் யுவர் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வாரன் பஃபெட். அது மாதிரி வந்து நீங்கள் சரியாக தப்பாக இருக்குன்னு கூட விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து 30% சரியாக இருந்தால் கூட ஓகே தான், ஓகேவா? ஆனால் டோன்ட் லூஸ் ஆல் யுவர் சிப்ஸ். எல்லாத்தையும் நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. லாஸ் ஆச்சுன்னா கட் பண்ணிடுறது நல்லது. 1% லாஸ், 2% லாஸ் கட். ஓகே. அயன் கார்டர், பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரெட். அயன் காண்டூர், பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரெட் வந்து அயன் காண்டூர் தான் பண்ணணும். ஏன்னா பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்தி மணியில் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் டிவைட் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் பெருசாக வராது. ஸோ லாங் ரன்னில் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அயன் காண்டூர் இஸ் பெட்டர். ஓகே. டிசிப்ளின் ஆர் பேஷன்ஸ்? 100% டிசிப்ளின் வந்து பேஷன்ஸ் பூரே வந்துடும் இல்லையா? சப்செட். சூப்பர் சார். தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் செல்லிங் பற்றி எனக்கு தெரிஞ்சு பிகினர்ஸ், இன்டர்மீடியட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.